கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து 1 கப் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 கப் பிரெட் கிரம்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள், தேவையான அளவு உப்பு. முதலே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கைகளில் எண்ணெயை தடவி இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வட்டமாவோ சதுரமாவோ இல்லை நீள்வட்டமாவோ ஹார்ட் ஷேப்போ எந்த ஷேப்லையோ இதே போல் தட்டி இதை பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. காய்கறி எல்லாம் உங்களோட விருப்பத்தோட அளவு தான். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதையெல்லாம் கட் பண்ணி சேர்த்து வேக வச்சு இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில் ஸ்டவ்வை வச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லைன்னா தோசைக்கல்ல நீங்கள் மீனெல்லாம் வறுக்கும்போது கொஞ்சமாக இருக்கிற எண்ணெயில் நீங்கள் வறுத்து எடுப்பீங்க இல்லையா, அது போலயும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜ் கட்லட் ரெடி. தேங்க்யூ.